நமக்குள்ள ஒரு அகங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் சேஃபாக நம்ம முக்தி அடையாமல் இருக்கோம். அது மட்டும் போயிட்டானா எல்லாம் முக்தாளாயிடுவா. அது எல்லாம் என்ன சாதனை பண்ணாலும் என்ன பண்ணினாலும் அது மட்டும் போக மாட்டேங்கிறது. அப்படி ஒரு நாமம் இருக்கு, சொல்ல முடியுமா? கொஸ்டின் ஆன்சர் கிளாஸ். லப்தாஹங்கார துர்கமாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமம். அகங்காரம் கிடச்சிருக்கு, அது எங்கேருந்து கிடச்சதோ, ஆனால் அதனால படுற பாடு இருக்கே, ஒரு என்னெல்லாம் சௌகரியம் கிடைச்சாலும், எவ்வளோ பெரிய குருவை கிடைச்சாலும், சாஸ்திரத்தை கிடைச்சாலும், இவன் முக்தி மட்டும் அடையாமல் சேஃபாக உட்கார்ந்துட்டு இருக்கான். பகவத் பிராப்தி அடையாமல் இருக்கான். அதுவும் அவ கொடுக்கணும். யா முக்தி ஹேது அவிசிந்திய மகாவிரதாத்வம் அபியஸ்யசே சுனியதேந்திரிய தத்வசாரைஹி மோக்ஷார்த்திபிர் முனிபிஹி அஸ்த சமஸ்த தோஷைஹி வித்யாசி சா பகவதி பரமாஹி மாயா. நீதான் அந்த வித்யா. அந்த வித்யா, அந்த வித்யா என்ன? நந்தி வித்யானோமே. அந்த வித்யாங்கிறது ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய வித்யா. ஸ்வரூப ஞானத்தை ஸ்ரீவித்யா எல்லாம் சொன்னாலும், ஸ்ரீவித்யா எல்லாமும் அங்கே தான் வந்து முடியும். எல்லாமும் ஞானத்துக்கு இவனை பரிபாகப்படுத்தி கொண்டு வரத்துக்கு தான் அந்த வித்யா. ஆனால் அந்த வித்யாலாம் தெரிஞ்சாதான் அம்பாளோட கிருபை கிடைக்கும்னு கிடையாது. அவகிட்ட பக்தி இருந்தால் போகிறோம்.